இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஏதோ கற்பனை கதையெல்லாம் இல்லை, நிஜத்தில் நடந்த திக் உண்மை சம்பவம். கடைசி வர பாருங்க, என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். கடைசி வர பார்த்துட்டு இந்த சம்பவத்தில் யார் மீது தப்பு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஒரு 40 அடி பள்ளம் அருகே பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சூட்கேஸ் ஒன்று கிடந்திருக்கின்றது. அந்த சூட்கேஸில் ஒரு பெண் இறந்து கிடந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்த அந்த பகுதியாக சென்ற மக்கள் உடனடியாக ஏற்காடு போலீஸாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்திற்கு வந்த ஏற்காடு போலீஸார் அந்த உடலை மீட்டு அதன் பிறகு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. விசாரணைகளையும் இறங்கி இருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் அந்த சூட்கேஸை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பரவக்கோட்டை பகுதியை சேர்ந்த 32 வயதான நட்ராஜ் அப்படின்றவர் வாங்கி சென்றது தெரிய வந்திருக்கின்றது. இதனை அடுத்து அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி இருக்காங்க. அந்த சூட்கேஸில் கிடந்த அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கதையை முடித்து சூட்கேஸில் அடைத்து ஏற்காடு மலைப்பகுதியில் வீசியதை ஒப்புக்கொண்டிருக்கா அந்த பரவக்கோட்டை பகுதியை சேர்ந்த 32 வயதான நட்ராஜ். அந்த இறந்து கிடந்த பெண் இந்த நட்ராஜினுடைய தப்பான காதலி. தேனி மாவட்டம் முத்துலாபுரத்தை சேர்ந்த 25 வயதான சுபலட்சுமி அப்படின்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஏன் இப்படி பண்ண, சுபலட்சுமியை ஏண்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு நடராஜிடம் நடத்திய விசாரணையில் அவன் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டு போலீஸாரே அதிர்ந்து போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை நடராஜும் அவனுக்கு உறுதுணையாக அவனுடைய உறவினர் கனிபலன், இந்த 2 பேரும் தான் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்கானுங்க. சரி, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு நட்ராஜிடம் கேட்டபோது அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, எனக்கு திருமணமாகி ராஜேஸ்வரி என்ற மனைவியும் 5 வயது மற்றும் 2 வயதில் 2 மகள்களும் இருக்காங்க. ஐடிஐ தொழிற்பயிற்சி முடித்திருக்கக்கூடிய நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தார் நாட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். அதே நிறுவனத்தில் கணினி பிரிவில் என்னுடன் வேலை பார்த்து வந்த தேனியை சேர்ந்த சுபலட்சுமியினுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அப்போது அவங்க தனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் என்னிடம் சொன்னாங்க. அதற்கு நானும் எனக்கு திருமணமான விவரத்தை மறைத்து சுபலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறினேன். அதன் பிறகு எங்களுக்குள்ளார காதல் மலர்ந்தது அப்படின்ற மாதிரி நட்ராஜ் சொல்லியிருக்கான். மேலும் பல சம்பவங்கள் இவங்களுக்குள்ளார நடந்திருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்ததால் இவங்களுக்குள்ளார யாரும் இடையூறாக வந்ததே இல்லை. இதன் காரணமாக அவங்க இஷ்டப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் ஒரு கட்டத்தில் சரி, இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் அப்படின்ட்டு சொல்லி இந்தியா திரும்பி இருக்காங்க. இந்த நட்ராஜும் சுபலட்சுமியும் சொந்த ஊருக்கு சென்ற சுபலட்சுமி தன்னுடைய குடும்பத்தினருடன் சில நாட்கள் வசித்துவிட்டு மீண்டும் வெளிநாடு செல்வதாக சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. அங்கு சென்று, அதாவது கோயம்புத்தூர் போய் பீளமேடு அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த நட்ராஜும் சுபலட்சுமியும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது சுபலட்சுமிக்கு தெரியாமல் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை அவ்வப்போது போய் பார்த்துட்டு வருவது இந்த நட்ராஜின் வேலையாக இருந்திருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளிநாட்டிற்கு செல்வதாக மனைவியிடம் சொல்லிவிட்டு கோவைக்கு வந்து இந்த சுபலட்சுமியுடன் தங்கியிருக்கான் நட்ராஜ். ஏற்கனவே மனைவியின் பெயரை நெஞ்சில் பச்சை குத்தியிருந்திருக்கான். இதை பார்த்துட்டு சுபலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் என்ன அப்படின்ற மாதிரி விசாரித்ததுக்கு எனக்கு இது
நீண்ட நாட்களாக இப்படி ஒரு பெண்ணின் பெயரை பச்சை குத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம், அதனால் குத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி மறைத்து இருக்கான். அப்படின்னா என்னுடைய பெயரையும் பச்சை குத்திக்கொள் அப்படின்ற மாதிரி சுபலட்சுமி சொல்லியிருக்கா. அதனால் சுபலட்சுமியின் பெயரை கையில் பச்சை குத்தி கொண்டிருக்கான் இந்த நட்ராஜ். சமீபத்தில் சொந்த ஊருக்கு இந்த நட்ராஜ் போயிருக்கான். கையில் சுபலட்சுமி பெயரை பச்சை குத்தியதை இந்த நட்ராஜின் மனைவி பார்த்துட்டு யார் இது அப்படின்ட்டு கேட்டு தகராறில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால் அந்த சுபலட்சுமியின் பெயரை அழித்துட்டு இருக்கான் நட்ராஜ். அதன் பிறகு சில தினங்களுக்கு முன்னாடி கோவைக்கு சென்றபோது கையில் குத்திய பெயரை ஏன் அழித்தீங்க அப்படின்ட்டு சொல்லி சுபலட்சுமி தகராறு பண்ணியிருக்கா நட்ராஜிடம். இதனால் சுபலட்சுமியிடமும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா இது பிரச்சனை, அங்கேயும் சோதனை எங்கேயும் சோதனை, எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரான். இனியும் இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சுபலட்சுமி இல்லைனா தன்னுடைய மனைவி யார்னா ஒருத்தவருடைய கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு சுபலட்சுமியின் கதையையே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வரான். இதன்படி பார்த்தீங்கன்னா நேற்று இரவு சுப்பலட்சுமியுடன் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும் போது மீண்டுமே இவங்களுக்குள்ளார வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது கைகலப்பாகி இருக்கின்றது. அந்த நேரத்தில் இதுதான் சரியான சமயம் அப்படின்ட்டு இந்த நட்ராஜ் சுப்பலட்சுமியினுடைய கதையை முடித்திருக்கான். அதனை மறைப்பதற்காக, அதாவது அவங்க இறந்துட்டாங்க, இதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்ட்டு முடிவு செய்து தன்னுடைய உறவினர் கனிவளவன் அப்படின்றவங்கிட்ட இந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கான். உடனே கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடையில் சூட்கேஸ் வாங்கி கொண்டு அங்கே அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சூட்கேஸில் சுபலட்சுமியை மறைத்திருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த சூட்கேஸுடன் ஒரு கார் ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த சூட்கேஸை ஏற்றி கொண்டு ஏற்காடு மலைப்பாதைக்கு சென்றிருக்காங்க. அங்கே ஒரு 40 அடி பாலம் ஒன்று இருக்கிறது. 40 அடி பாலம் அருகே இந்த சூட்கேஸை வீசிட்டு மீண்டும் கோவைக்கு போயிட்டு இருக்கானுங்க. அதன் பிறகு ஊருக்கு சென்று சில நாட்கள் தங்கி இருக்காங்க. அந்த சமயம் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்லவும் இந்த நட்ராஜ் ஏற்பாடு செய்திருக்கான். அதற்குள்ளார பார்த்தீங்கன்னா யாரு எவரு ஏன் இந்த சூட்கேஸ் இங்கே வந்தது, யார் இந்த பெண் அப்படின்ற மாதிரி போலீஸார் விசாரணைகளில் ஈடுபட்டு உடனடியாக இதை இந்த நட்ராஜ் தான் செய்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கைது செய்து விசாரணை நடத்தினதில் தான் இப்படி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கொண்டிருக்கான் இந்த நட்ராஜ். இன்னும் சில நாட்கள் போலீஸ் இந்த நட்ராஜை பிடிக்காம இருந்திருந்தா நிச்சயம் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருப்பான் அப்படின்ட்டு அவனே போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இதனிடையே இந்த சுபலட்சுமியினுடைய உடலானது சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய கணவர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்லாம சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிவாயு தகன மேடையில் தகனம் செய்துவிட்டு உறவினர்கள் அங்கிருந்து போயிட்டாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரிந்திருக்கும். இப்படி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை ஊருக்கு கொண்டு போனால் நமக்கு அசிங்கம். என்ன பண்ணுறது, நம்ம வாங்காமலே இருந்திருக்கலாம், இந்த ஜென்மத்தை பார்க்காமலேயே இருந்திருக்கலாம் கடைசி வரைக்கும். ஆனால் உறவினராக போயிட்டா, மனைவியாக போயிட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த சுபலட்சுமியின் உறவினர்களும் அந்த சுபலட்சுமியின் கணவரும் சேர்ந்து கடைசியாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை, அந்த சுபலட்சுமிக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்துட்டு அவங்க போயிட்டாங்க. சொந்த ஊருக்கு கூட அந்த சுபலட்சுமியின் உடலை அவங்க எடுத்து செல்லலை. இந்த சம்பவத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கின்றது. அது என்னன்னா, கணவரை பிரிந்து அந்த நட்ராஜுடன் குடும்பம் நடத்தி வந்த சுபலட்சுமிக்கு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஏற்கனவே செய்திருந்த அந்த அறுவை சிகிச்சைகளை எல்லாம் அவங்க நீக்கி திரும்பவும் ஒரு அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த நட்ராஜ் மனைவியை பார்க்க ஊருக்கு சென்று அங்கு ஏற்பட்ட தகராறு, அதன் பிறகு இங்கே அதாவது சுபலட்சுமியிடம் ஏற்பட்ட தகராறு, இது எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சுபலட்சுமியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. ஒரு தவறான பழக்கம் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்றதற்கு இந்த சம்பவம் தான் ஒரு உதாரணம்.
இந்த கேடுகட்ட ஜென்மம் சுபலட்சுமி போன்ற ஆட்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும், சுபலட்சுமி செய்த இந்த கேவலத்தை பற்றியும், ஏன் அந்த நட்ராஜுமே ரொம்ப ரொம்ப கேவலமான வேலையை பார்த்துருக்கான், இந்த மாதிரியான ஜென்மங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இதுங்கெல்லாம் திருந்தும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த மாதிரியான கெடுகட்ட ஜென்மங்கள் பற்றிய உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.